ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்பவும் எம்மியான கேப்சிகம் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 குடைமிளகாயை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம் அதை சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் வந்து ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, இந்த கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குடமிளகாயை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இதையும் நல்லா வதக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். அண்ட் அந்த கேப்சிகமோட கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே பண்ணலாம். அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா ஆட் பண்ணுறேன். நான் வந்து எவரெஸ்ட்டோட கிச்சன் கிங் மசாலா ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்ல டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது தேவைன்னா நீங்கள் போடலாம், இல்லாட்டி வேண்டாம். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அது நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அந்த குடைமிளகாயிலே நிறைய காரம் இருக்குது. ஸோ நான் 1/2 ஸ்பூன் தான் இப்போ ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி இலைங்க நம்ம கட் பண்ணி வச்சது இதில் போட்டுடலாம். இது ரொம்ப சாட் பண்ண வேண்டாம், ரொம்ப வதக்க வேண்டாம், ஏன்னா அதில் ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அவ்வளோதான், இப்போ வதக்கியாச்சு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அண்ட் இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மஸ்டர்ட் சீட்ஸ் அண்ட் கறி லீவ்ஸ் போட்டு கொஞ்சம் டெம்பர் பண்ணி அது இந்த சட்னி மேலே போட்டுடலாம். அவ்வளோதான், the yummiest capsicum chutney is ready. Thank you. If you like the video, do give us a thumbs up, share with your friends and family, and don't forget to subscribe my channel Reshu's Dairy. Have a happy day.